Assalamu Alaikkum. Welcome back to Rayhana Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பிரியாணி கத்திரிக்காய் தான் செஞ்சு காட்ட போறேன். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட்ல நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்ல உங்க எல்லாருக்கும் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக, அதாவது கம்மியான குவான்டிட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு, டேஸ்ட்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சேனல் 53K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட சேனலை பற்றி, நம்ம வீடியோஸ் பற்றிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலும், நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிச்சன் போகலாமா? நான் இன்னைக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக, நாட்டு கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்ததுனால இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் சின்ன சைஸாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி போட்டாலே நல்லாயிருக்கும். இப்போ வந்து கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது. தண்ணியில் தான் கட் பண்ணி போடணும். ஸோ வந்து தண்ணியிலேயே நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துருக்கிறேன். அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நம்ம கெட்டியாக கரைக்கணும். நல்லா ஊறட்டும். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு அடிகனமான அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் எள்ளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து இதை நல்லா வறுத்துக்கலாம். அந்த எள்ளு வந்து படப்படண்டு பொரிஞ்சு வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, படப்படண்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்துடலாம். எள்ளை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேர்க்கடலையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது தான், இருந்தாலும் அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். எள்ளையும் வேர்க்கடலையும் நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலையும் எள்ளும் நல்லா ஆறுனதும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அப்படி அரைச்சிங்கன்னா ஸ்டிக்கி ஆகிடும். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க, நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியமாக வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எள்ளெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதே பாத்திரத்தையே வச்சுக்கலாம். இதில் தான் நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை தண்ணியே இல்லாமல் நல்லா சுத்தமாக உதறிட்டு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து 125லேருந்து 150 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். இந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 125 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அது வந்து லைட்டாக சூடு வந்துருச்சு. இப்போ எல்லா கத்திரிக்காயும் இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். வதக்கின கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் தனியாக எடுத்துட்டேன். அதே ஆயிலே நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இது 3யும் சேர்த்துடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 ஸ்பூன் மிளகு வந்து அப்படியே நம்ம முழுசாக தான் சேர்த்துக்கணும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். லைட்டாக இதை வந்து கலந்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சி மணம் வரட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சி மணம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்துடலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், 100 கிராம் வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடணும்.
அடுத்ததாக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தனி மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்கக்கூடாது. ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் இது நல்லா வதங்கும், கருகி போகாமலும் இருக்கும். நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலா, தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துருச்சு. நல்ல ஒரு சூப்பரான கிரேவி மாதிரி வந்துருச்சு. நான் சொல்கிற ஒரு ஸ்டெப்பையும் மாற்றாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காவை சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து புளி சேர்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ நல்லா கலந்துட்டேன். அடுத்ததாக கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துடலாம். புளி வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வந்து கரைச்சிக்கோங்க. இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த கத்திரிக்காய் நல்லா இன்னும் குழஞ்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து வேகட்டும். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுருங்க. நல்லா நின்று நிதானமாக வேகட்டும். இப்போ நான் வந்து மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க எள்ளு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். எள்ளையும் வேர்க்கடலையும் இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மேலே இருக்க கத்திரிக்காய் எல்லாமே அடியில் போகிற மாதிரி கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த எள்ளும் வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் பார்த்து சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் எண்ணெய் பிரிஞ்சு வராது. ஸோ அதனால் பார்த்து கரெக்டான அளவில் சேர்த்துங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூட நம்ம இன்னொரு மசாலாவும் சேர்க்கணும். ஸோ நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மாற்றாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வரும். அடுத்து இது கூட லாஸ்ட்டாக இதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த வேர்க்கடலை, எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்குது. அதனால் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற புளிப்பு டேஸ்ட் பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளி வந்து சேர்த்துக்கலாம். அதே போல் உப்பு கரெக்டாக இல்லை, டேஸ்ட் கம்மியாக இருக்குனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போவே வந்துருச்சு. நம்ம வந்து இதை கொஞ்சம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மூடி எடுத்து போட்டு மூடி வச்சுருவோம். இது ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பிரியாணியோட இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ ரெடி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம அடுத்து இதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது. இதுக்கு நம்ம வந்து ஆயில் அதிகமாக சேர்த்துருக்கோம், வினிகரும் சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இது வீணாலாம் போகாது. நீங்கள் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்றைக்கி சாப்பிட்றத விட, அதாவது செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1 ஸ்பூன் வினிகரு, 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கோம். நீங்கள் சாதாரண வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வந்து வினிகர், ஆயிலெலாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள்.
வேர்க்கடலை இந்த எள்ளுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன அளவுலேயே சேர்த்துங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ மூடி வச்சுட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதி வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இறக்கி வச்சிடலாம். இறக்கிட்டு நம்ம ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணி வைக்கும் போது இந்த கத்திரிக்காய் பச்சடி எப்படா வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம பிரியாணிக்கு மட்டும் இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு, தோசைக்கு இது மாதிரி கூட நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம். ஓகே, இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு விட்டுறாமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இதே போல் நிறைய பாரம்பரியமான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் ஒரு சூப்பரான பாரம்பரியமான ரெசிபிஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.